ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் உங்கள் நந்தினி ஆஃபீஷியல். இன்றைக்கி என்ன வீடியோனா, தேங்காய் பாலில் ஒரு புட்டிங் செய்ய போகிறேன். தேங்காய் பால் அது உடம்புக்கு நல்லது. அதில் ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் புட்டிங் செய்யறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? வாங்க. நான் தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன். பின்னாடிக்கிற அந்த கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கழுவி வச்சுக்கணும். நான் அரை மூடி எடுத்துக்கிறேன். அடுத்தது சர்க்கரை 3 கரண்டி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். நான் 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும், 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். இப்போ இந்த பொருளெல்லாம், இந்த 3 பொருளையும் ஃபஸ்ட்டு தேங்காவை நம்ம அரைச்சிக்கணும். சரிங்களா? அரைச்சி அந்த பால் எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், பால் தேங்காய் பால் நல்லா அரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி தடும்பலாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ தடிமனமாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் ரெசிபி புட்டிங் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, நல்லா வருமா வராதுன்னு தெரியல. பார்க்கலாம், நல்லா தான் வரும். ட்ரை பண்ணலாம். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும். ஸ்லோவை வச்சு தான் செய்யணும். இப்போ பாத்திரம் சூடு ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், பவுலில் மாற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ ஜெல்லியோ சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இளநீ சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இளநீ மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணு சரி பண்ணும். நமக்கும் சரி, குழந்தைக்கும் சரி, உடம்புக்கு நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.